அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்புள்ளம் கொண்ட ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய அடியார்கள் அனைவருக்கும் கடவுள் பாதை ஜோதி மனோகர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவான எதிரியாகிய பசி என்னும் பிணி படைக்கப்பட்டுள்ளது. அப்பிணியினால் ஏற்படும் பாதிப்பு குறித்து திருவருட் பிரகாச வள்ளலார் கூறியுள்ளவற்றை இந்த காணொளி விரிவாக விவரிக்கின்றது. உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உரமாக உணவு படைக்கப்பட்டுள்ளது. பசித்த உயிருக்கு உணவு அளித்தல் பெரும் புண்ணியமாக கருதப்படுகிறது. அதுவே ஜீவகாருண்யம் என்று வள்ளலார் உரைத்த வாழ்வியல் அறிவுரைகளின்படி அனைத்து அடியார் பெருமக்களும் வள்ளலாரின் தர்மசாலையில் பயணித்து வாழ்வில் மேன்மை அடைய வாழ்த்துகின்றேன். நம்முடைய திருவருட் பிரகாச வள்ளலார் இந்த மனித தேகத்தில் பசியினுடைய அவஸ்தைகள் 35 வகையாக இருக்கின்றது. அதாவது இந்த பசிப்பிணி என்ற நோய் 35 விதமாக இருக்கின்றது என்று விவரித்து கூறுகிறார். ஜீவர்களுக்கு பசி அதிகரித்த காலத்தில் ஜீவ அறிவு விளக்கமில்லாமல் மயங்குகின்றது. 2, அது மயங்கவே அறிவுக்கு அறிவாகிய கடவுள் விளக்கம் மறைப்படுகின்றது. 3, அது மறையவே புருட தத்துவம் சோர்ந்து விடுகின்றது. 4, அது சோரவே பிரகிருதி தத்துவம் மழுங்குகின்றது. 5, அது மழுங்கவே குணங்கள் எல்லாம் பேதப்படுகின்றன. 6, மனம் தடுமாறி சிதறுகின்றது. 7, புக்தி கெடுகின்றது. 8, சித்தம் கலங்குகின்றது. 9, அகங்காரம் அழிகின்றது. 10, பிராணன் சுழல்கின்றது. 11, பூதங்கள் எல்லாம் புழுங்குகின்றன. 12, வாத பித்த சிலேட்டுமுங்கள் நிலை மாறுகின்றன. 13, கண் பஞ்சடைந்து குழிந்து போகின்றது. 14, காது கும்மென்று செவிடுபடுகின்றது. 15, நா உலர்ந்து வரலுகின்றது. 16, நாசி குழைந்து அழல்கின்றது. 17, தோல் மெலிந்து ஸ்பர்ணை கெடுகின்றது. 18, கை கால் சோர்ந்து துவழுகின்றன. 19, வாக்கு தொனிமாறி குளறுகின்றது. 20, பற்கள் தளறுகின்றன. 21, மல ஜல வழி வெதும்புகின்றது. 22, மேனி கருகுகின்றது. 23, ரோமம் வெறிக்கின்றது. 24, நரம்புகள் குழைந்து நைகின்றன. 25, நாடிகள் கட்டுவிட்டு குழைகின்றன. 26, எலும்புகள் கருகி பூட்டுகள் நெக்கு விடுகின்றன. 27, இருதயம் வேகின்றது. 27, இருதயம் வேகின்றது. 28, மூளை சுருங்குகின்றது. 29, சுக்கிலம் வெதும்பி வற்றுகின்றது. 30, ஈரல் கரைகின்றது. 31, இரத்தமும் சலமும் சுவருகின்றன. 32, மாமிசம் குடைந்து தன்மை கெடுகின்றது. 33, வயிறு பகீரென்று எரிகின்றது. 34, தாப சோபங்கள் மேன்மேலும் உண்டாகின்றன. 35, உயிரிழந்து விடுவதற்கு மிகவும் சமீபத்திய அடையாளங்களும் அனுபவங்களும் மேன்மேலும் தோன்றுகின்றன. அதாவது உணவு உட்கொள்ளாமல் இருந்தால் பசிக்காக இந்த 35 அவசைகள் இந்த மனித தேகத்தில் பெற்று நாம் உயிர் விட்டு விடுவோம் என்று கூறுகிறார். அதனால் எப்படி நாம் இவற்றை போக்க வேண்டும் என்று கூறுகிறார். பசியினால் இவ்வளவு அவத்தைகளும் தோன்றுவது ஜீவர்களுக்கு எல்லாம் பொதுவாகவே இருக்கின்றது. இவ்வளவு அவத்தைகளும் ஆகாரம் கிடைத்த போது உண்டு பசி நீங்குகின்றன. அப்போது தத்துவங்கள் எல்லாம் தடைத்து உள்ளம் குளிர்ந்து அறிவு விளங்கி அகத்திலும் முகத்திலும் ஜீவர்களையும் கடவுள்களையும் துளும்பி ஒப்பில்லாத திருப்தி இன்பம் உண்டாகின்றது. இப்படிப்பட்ட இன்பத்தை
உண்டு பண்ணுகின்ற புண்ணியத்துக்கு எந்த புண்ணியத்தை இணை என்று சொல்லலாம். அதனால் பெரிய புண்ணியம் இந்த பசி கண்டவுடன் அந்த ஜீவர்களுக்கெல்லாம் நாம் பசி ஆகார நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நம்முடைய திருவரு பிரகாச வரலாறு திருவருப்பாவில் ஜீவகான ஒழுக்க அந்த தலைப்பில் கூறுகின்றார். அதனால் நாம் எந்த இடத்தில் எந்த ஜீவர்கள் பசி இருந்தாலும் நாம் தடைப்படாமல் அந்த உயிருக்கு அந்த ஜீவனுக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும் என்று இதிலிருந்து நாம் தெரிய வருகிறோம். எல்லாம் வல்ல இறையொருள் காரியப்பட்டு நாம் இந்த செயலெல்லாம் இன்றிலிருந்து நாம் செய்யலாம் என்று இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வந்தனம். திருச்சிற்றம்பலம்.